கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பேய் இருக்கா இல்லையா? பேயின்ற ஒரு வார்த்தை இன்னமும் விவாதத்திற்கு உட்பட்ட ஒரு சொல்லாதான் பார்க்கப்பட்டு இருக்கு. ஒரு சில பேர் பேய் இருக்குன்னு சொல்றாங்க, இன்னும் ஒரு சில பேர் பேயெல்லாம் எதுவும் கிடையாது, அது ஒரு கற்பனையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பேய் இருக்கோ இல்லையோ, ஆனா அது ஒரு தனி நபருடைய நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுது. அமெரிக்காவின் தென் கேரோலினா பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பேராசிரியர் பேரி மார்கோவெஸ்கி அப்படின்றவர் பேய பத்தின ஒரு ஆராய்ச்சியில ஈடுபடுறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதர்கள் பேய் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகமா நம்புறாங்க. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒளியை பார்த்தோ இல்ல ஒரு அன்யூஷுவலான சவுண்டை பார்த்தோ இவங்க பேய் அப்படின்னு நம்பிட்டு வர்றதா இவர் சொல்றாரு. பேய் மனுஷங்களை போல நடந்துக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பேய் ஏன் மனுஷங்களை மாதிரி குளிக்கல, சாப்பிடல, தூங்கல அப்படின்னு இவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் இத்தனை வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா பேய்ன்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்றது இவரோட கருத்து. மக்கள் நிறைய டிவி ஷோஸ், மூவிஸ்லாம் பார்த்ததுனாலதான் பேய் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கேமரா போன்ஸ் வந்ததுல இருந்து மக்கள் என்ன பண்றாங்களா அப்படின்னா, ஏதாவது யூஷுவல் திங்ஸை கவர் பண்ணிட்டு அதை பேய் கூட கம்பேர் பண்றாங்களா. ஏதாவது ஒரு ஒளி வர்றதையோ இல்ல ஒரு விஷயம் கீழே விழுந்து உடையுது அப்படின்னா அது பேயோட செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ப ஆரம்பிச்சு அதை ஒரு வீடியோவா வெளியிடுறாங்களாம். நார்மலாவே ஒரு சில பேருக்கு பயம் அதிகமா இருக்கும், ரொம்பவே சென்சிட்டிவா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒழுங்கா தூங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுமா, அதை இவங்க பேயின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அதாவது மனிதனுடைய பயத்திற்கு பேய்கள் காரணம் இல்லை, அவங்களோட மனசே தான் காரணம் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தையும் இவர் சொல்றாரு. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.